Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் All for Love written by John Dryden. This is a famous play written by John Dryden. Before we enter into the class, a kind request. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. Thank you. So this play was written by John Dryden in the year 1667. Okay, சரி இந்த பிளே எதை பற்றியது அப்படின்னா as the title implies the theme of the play is love. Okay, all for love, everything is for love, எல்லாம் காதலுக்காக அப்படிங்கிற பொருள்படுற ஒரு டைட்டில். ஸோ லவ் தான் மெயின் தீமாக இருக்க போது. இந்த ஸ்டோரி எதை பற்றியது அப்படின்னா about the love of Antony and Cleopatra. ஸோ நமக்கு தெரியும் the feeling of love இது எந்த ஏஜில் வேணாலும் எப்படி வேணாலும் வரும். ஸோ ஆண்டனி அண்ட் கிளியோபேட்ராக்கு ரொம்ப ஒரு அரௌண்ட் இந்த மிடில் ஏஜஸ்ல வந்த ஒரு லவ் தான் ஆல் ஃபார் லவ். ஓகே, ரெண்டு பேருக்கும் மிடில் ஏஜ் தான், ரெண்டு பேருக்கும் ஃபர்ஸ்ட் லவ் கிடையாது. இது வந்து ஆண்டனிக்கும் வந்து இவங்க கிளியோபட்ரா வந்து செகண்ட் லவ் தான். அதே மாதிரி கிளியோபட்ராக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் உண்டு. ஜூலியஸ் சீசருக்கு ஜூலியஸ் சீசரோட அவங்களுக்கு குழந்தையே உண்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்க ஷீ இஸ் நோன் ஃபார் தட், ரொம்ப அழகாக இருப்பாங்க, நிறைய பேர் அட்ராக்ட் பண்ணாங்க கிளியோபட்ரா. அந்த கதையெல்லாம் மோஸ்ட்லி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் அவங்க வந்து ஆண்டனிக்காகத்தான் ரொம்ப உண்மையான லவ் அப்படின்னு சொன்னால் ஆண்டனிக்காக தான் அவங்க வந்து ரொம்ப சீரியஸாக ஷீ லவ் ஆண்டனி அப்படின்னு தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, பிகாஸ் ஷீ டைட் ஃபார் த லவ் ஆஃப் ஆண்டனி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். Dryden himself acknowledged that his 1667 play All for Love is an imitation of William Shakespeare's Antony and Cleopatra. ஸோ இந்த பிளேல பார்த்தீங்கன்னா ட்ரைடனே ஒத்துக்குவார் தட் இந்த பிளே வந்து ஆண்டனி அண்ட் கிளியோபட்ராவோட இமிட்டேஷன் தான், ஷேக்ஸ்பியரோட ஆண்டனி அண்ட் கிளியோபட்ராவோட இமிட்டேஷன். இன்னொரு தகவல் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நம்ம சேனலில் ஆண்டனி அண்ட் கிளியோபட்ரா, வில்லியம் ஷேக்ஸ்பியரோட ஆண்டனி அண்ட் கிளியோபட்ரா லைன் பை லைன் உங்களுக்கு வந்து ஃபுல் டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். அதை பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா கண்டிப்பாக அதோட லிங்க் கீழே தரேன், போய் பாருங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 12 to 13 எபிசோட்ஸ் உங்களுக்கு ஃபுல்லாக லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துருக்கேன். It's a detailed drama. Right, it was written in the early 1600s. So William Shakespeareோட Antony and Cleopatra வந்து early 1600s எழுதப்பட்டது. ஓகே, அதாவது 1600 அந்த டைம்ல எழுதப்பட்டது தான் Antony and Cleopatra. It is a heroic drama that follows many of the same story beats of Shakespeare's Antony and Cleopatra, but Dryden confines the action of the story to Alexandria and details the last hours of Antony and Cleopatra's doomed relationship. ஸோ ஆண்டனி அண்ட் கிளியோபட்ரா வில்லியம் ஷேக்ஸ்பியரோடது பார்த்தீங்கன்னா அவங்க லவ் ஃபுல்லாக டீல் பண்ணியிருக்கோம். ஆனால் ட்ரைடனோட ஆண்டனி அண்ட் கிளியோபட்ரா வந்து த லாஸ்ட் ஹவர்ஸ் ஆஃப் தி டூம்டு ரிலேஷன்ஷிப், அதாவது கடைசியான காலகட்டம், அவங்க ரெண்டு பேரும் இறந்து போற தருவாயில அந்த இறந்து போறதுக்கான சுச்சுவேஷன், அதை எல்லாத்த பத்தியும் தான் இந்த பிளே வந்து டிஸ்கஸ் பண்ணுது. இட் எக்ஸாமின்ஸ் நாட் ஒன்லி த எண்ட் ஆஃப் தியர் ரிலேஷன்ஷிப் பட் த எண்ட் ஆஃப் த எஜிப்சியன் எம்பையர். ஸோ இந்த ஸ்டோரினால என்ன ஆகும்னா, அவங்க ரிலேஷன்ஷிப் மட்டும் எண்ட் ஆகாது, எஜிப்சியன் எம்பையர்ஷிப்பு எண்ட் ஆகிடும். அதாவது எஜிப்சியன் குவீன் தான் கிளியோபட்ரா இறந்துடுறாங்க, ரோம் வந்து எஜிப்டை வந்து, அதாவது ஆக்டேவியஸ் சீசர் எஜிப்டை டேக் ஓவர் பண்ணிடுவார். ஸோ இது எல்லாமே நம்ம இந்த பிளேல பார்க்க போகிறோம். ஸோ கேரக்டர்ஸ், வாட் ஆர் த இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் தெரிஞ்சுக்கிறோம். ப்ரீவியஸ்லி சக்சஸ்ஃபுல் ரோமன் ஜெனரல் ஆண்டனி வந்து பயங்கர ஒன் ஆஃப் த ட்ரைம்வீர் ஆஃப் ரோம் அப்படின்னு சொல்லுவோம். முப்படை தளபதிகளில் ஒருத்தர் தான் ஆண்டனி. ஏன்னா ரோம் வந்து ஒரு ரிப்பப்ளிக்கன் கண்ட்ரியாக இருந்தது பிஃபோர் கிரைஸ்டே. ஸோ அந்த பீரியட்லேயே அந்த முப்பெரும் தளபதிகள் தான் அந்த கண்ட்ரியை ரூல் பண்ணுறாங்க. அதில் ஒருத்தர் தான் வந்து ஆண்டனி. அதை தான் ட்ரைம்விரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரைம்விரேட் ரூல்டு ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரைனா 3 இல்லையா, the triumvirs ruled Rome. Antony has essentially gone into retirement following his humiliating defeat at Actium. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஆண்டனி வந்து ஆஃப்டர் ஹி ஃபால்ஸ் இன் லவ் வித் கிளியோபட்ரா, சீன் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகுது. ஆக்டேவியஸோட தங்கச்சி தான் செகண்டாக மேரேஜ் பண்ணியிருந்தார் ஆண்டனி. அவங்களையும் விட்டுட்டு இப்போ கிளியோபட்ராவே கதின்னு வந்துட்டார், எஜிப்டுக்கு வந்துட்டார். ஸோ ஆக்டேவியஸ்க்கு ரொம்ப கோவம். நாட் ஓன்லி ஹி ஹஸ் ஃபர்காட்டன் ஹிஸ் டியூட்டிஸ் இன் ரோமோட கடமைகளை மட்டும் அவன் மறக்கலை, தன்னோட ஒரு
ஒரு ஹஸ்பண்டா தன்னோட தங்கச்சியும் ஏமாத்திட்டான்ற ரொம்ப கோவம் ஆக்டேவியஸ் சீசருக்கு. அதனால அவன் என்ன பண்றான் அப்படின்னா, ஹி இஸ் இன்வேடிங் எஜிப்ட். எஜிப்ட்ல தான் ஆண்டனி கிளியோபட்ராவோட இருக்காரு. அந்த ஃபர்ஸ்ட் ஃபைட்ல ஆக்டியம்ன்ற இடத்துல ஒரு ஃபைட் நடக்கும். அதுல ஆண்டனிக்கு ஒரு பெரிய தோல்வி. அப்படிப்பட்ட தோல்வி அவன் கண்டதே இல்லை. இது வரைக்கும் ஃபுல்லா வெற்றிகளே குவித்த ஆண்டனிக்கு ஒரு பெரிய தோல்வியை பரிசளிக்கிறான் ஆக்டேவியஸ் சீசர். As the play begins, his relationship with the beautiful Queen Cleopatra is unraveling. So பிளே ஆரம்பிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த ரிலேஷன்ஷிப் வந்து கொஞ்சம் மோசமாக தான் போயிட்டு இருக்குது. ஓகே, ஸோ அன்ராவலிங் மீன்ஸ் சம்திங் நாட் இன் ஸ்மூத் பேஸ். ஸ்மூத்தாக போகலை அவங்க ரிலேஷன்ஷிப், ஒரு மாதிரி ட்விஸ்டடாக போயிட்டு இருக்கு. ஓகே, நவ் கிளியோபட்ரா தான் ஹீரோயின். ஷீ இஸ் ஆல்சோ த ப்ரொட்டகனிஸ்ட். ஸோ 2 ப்ரொட்டகனிஸ்ட்ஸ் இருக்காங்க அந்த பிளேல. ஒன் இஸ் ஆண்டனி அண்ட் த அதர் இஸ் கிளியோபட்ரா. ஸோ கிளியோபட்ரா இஸ் த இன்ஃபேமஸ் குவீன் ஆஃப் எஜிப்ட் ஹூ ஹாஸ் ஆல்ரெடி என்ஜாய்ட் அ ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் வித் சீசர் பிஃபோர் டேக்கிங் அப் வித் ஆண்டனி. அப்போ கிளியோபட்ரா யாரு அப்படின்னு சொன்னா, ஷீ இஸ் த இன்ஃபேமஸ் குவீன் அப்படின்னு சொல்றாங்க. ஃபேமஸ்னா உங்களுக்கு தெரியும், இன்ஃபேமஸ்னா என்ன அப்படின்னா வேறு மாதிரி முறையில் புகழ்பெற்ற, நல்ல முறையில் கிடையாது, மோசமான முறையில் புகழ்பெற்ற ஒரு குயின் தான் வந்து கிளியோபட்ரா. ஏன் மோசமான முறையில்னா, ஷி ஹேட் மெனி அஃபேர்ஸ் வித் மெனி கிங்ஸ். ஓகே, அதனால தான் இன்ஃபேமஸாக அவங்கள வந்து சொல்கிறாங்க. ஷி ஹஸ் ஆல்ரெடி என்ஜாய்ட் அ ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் வித் சீசர் பிஃபோர் டேக்கிங் அப் வித் ஆண்டனி. ஆண்டனியை கல்யாணம் பண்ணுறதுக்கு போதோ, கல்யாணம் பண்ணுறதுன்றத விட ஆண்டனியோட லவ் அஃபேருக்கு போதோ ஷி ஹேட் அன் அஃபேர் வித் ஜூலியஸ் சீசர். ஜூலியஸ் சீசரோட அவங்களுக்கு குழந்தையே இருக்குது. ஒரு ஷார்ட் ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் வந்து அவங்களுக்கும் ஜூலியஸ் சீசருக்கும் இருந்தது. ஷீ இஸ் டிஸ்கிரைப்ட் as sexually irresistible and expresses her love for Antony as passionately as he expresses his for her. ஸோ அவங்க வந்து ரொம்ப அவங்கள அந்த ஆப்போசிட் செக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள ரெசிஸ்ட் பண்ணவே முடியாது, அவங்கள தவிர்த்து போகவே முடியாத அளவுக்கு அவங்க வந்து பெரிய பேரழகி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் ஷீ இஸ் வெரி மச் இன் லவ் வித் ஆண்டனி. அதே மாதிரி ஆண்டனி இஸ் பேஷனேட்லி இன் லவ் கிளியோபட்ரா. இதுதான் ஹீரோ அண்ட் ஹீரோயின் ஆஃப் த பிளே. Then we have Octavia. Octavia is Caesar's sister and wife to Antony. நான் சொல்ல இல்லையா, ஆக்டேவியஸ் வந்து ஏன் போர் தொடுத்து வரான் அப்படின்னு சொன்னால் 2 ரீசன் சொன்னேன். ஒன்று வந்து ஆண்டனி ஹஸ் ஃபர்காட்டன் ஹிஸ் டியூட்டிஸ் இன் ரோம். ரோமுக்கு அவன் ஆற்ற வேண்டிய பணிகளை மறந்து விட்டான். அது வந்து ஆற்ற வேண்டிய கடமைகளை மறந்துட்டான். அது ஃபர்ஸ்ட் தப்பு அப்படின்னா, செகண்ட் தப்பு என்னன்னா, அவனோட தங்கச்சியை வந்து ஹி ஹஸ் டெசர்டட் ஹிஸ் சிஸ்டர். அதுதான் ஆக்டேவியஸ்க்கு ரொம்ப கோபம். அவனோட தங்கச்சி தான் ஆக்டேவியா. ஸோ ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் ஃபுல்வியா ஆண்டனிக்கு. அதுக்கப்புறம் ஃபுல்வியா இறக்குற சமயமே, ஃபுல்வியா உயிரோடு இருக்கிறப்பவே அவருக்கு கிளியோபட்ராவோட லிங்க் வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இழுத்து பிடிச்சி வச்சு ஆக்டேவியாவை கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அப்போ தான் அவன் விட்டுட்டு போக மாட்டான், ரோமாவை விட்டுட்டு போக மாட்டான்னு சொல்லிட்டு. பட் அவன் கொஞ்ச நாள் தான் ஆக்டேவியாவோட இருப்பான். ஒரு 2-3 இயர்ஸ்ல திரும்பவும் கிளியோபட்ரா கிட்ட போயிடுவான். ஓகே, ஸோ இதுதான் வந்து திஸ் இஸ் ஹவ் ஆக்டேவியா என்டர்ஸ் இன் டு த லைஃப் ஆஃப் ஆண்டனி. Okay, Octavia is Caesar's sister and wife to Antony. So Octavia வந்து Octavia's sister plus she is the wife to Antony. She travels to Egypt in order to convince Antony to return to his country and his family. அவங்க வந்து நிறைய தடவை ஹஸ்பண்ட் வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருப்பாங்க, விட்டுட்டு போகாதீங்க, நானும் விட்டுட்டு போயிட்டார். இப்போ நேராக எஜிப்டுக்கே போகிறாங்க, போய் ரெக்வஸ்ட் பண்ண போயிருக்காங்க ஆண்டனியை, வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபேமிலிக்குள்ளேயும் வந்துடணும், கண்ட்ரிக்குள்ளேயும் வந்துடணும். ஏன்னா அவர் வந்து தனக்கானவர் மட்டும் இல்லை, அந்த நாட்டுக்கானவர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க. ஏன்னா அந்த கண்ட்ரி ரோமை வந்து 3 பிரிவாக பிரிச்சிருப்பாங்க அந்த ட்ரையங்குலேட்டுக்குள்ள. ஸோ அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் வசதிக்காக. ஸோ அந்த குரூப், அந்த செக்ட், அவங்களோட அந்த ஏரியாவை ப்ரொடெக்ட் பண்ணுறது ஆண்டனி மட்டும்தான். ஸோ அந்த ஏரியாக்காகவும் அவங்க ஒய்ஃப் வந்து தேட வந்திருப்பாங்க. அவனோட நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் தன்னோட ஃபேமிலிக்காகவும் ஆக்டேவியா வந்து எங்கள் ஆண்டனியை தேடி எஜிப்டுக்கே வந்திருக்காங்க. ஆனால் இந்த ஸ்டோரி வந்து நம்மளுக்கு எங்கே பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொன்னால், வில்லியம் ஷேக்ஸ்பியரில் ஆக்டேவியா வர்றதுலாம் இருக்காது. ஓகேங்களா. Dolabella is one of Antony's dearest old friends. So one of the friend of Antony is Dolabella. Ventidius is the old general of Antony. Okay, and general அப்படின்னா தளபதி.
ஆண்டனியோட தளபதியா இருந்தவன் தான் வென்டிடியஸ். அதாவது ரோம்ல இருந்தப்போ அவங்கெல்லாம் தளபதிகளா இருந்தாங்க. இஸ் an older man who has Antony's best interest in mind. எப்பவுமே ஆண்டனிக்கு நல்லதை மட்டும்தான் வென்டிடியஸால சிந்திக்க முடியும். He consistently tries to convince Antony to leave Cleopatra behind and return to his life in Rome in order to uphold his political power. So அடிக்கடி அவர் சொல்றது என்னன்னா, he is trying to convince Antony to leave Cleopatra. எப்படியாவது அவனோட மனசை கன்வின்ஸ் பண்ணி மாத்தி ஆண்டனியை கிளியோபட்ரா விட்டுட்டு வர வைக்கணும் அப்படின்றது தான் வென்டிடியோஸோட குறிக்கோளா இருக்கு. அண்ட் ரிட்டர்ன் டு ஹிஸ் லைஃப் இன் ரோம் இன் ஆர்டர் டு அப்ஹோல்ட் ஹிஸ் பொலிட்டிக்கல் பவர். ஏன்னா அவனோட அந்த பொலிட்டிக்கல் பவர் அங்கே ரோம்ல இருக்கு, ஃபேமிலி இருக்கு, அவனை கூப்பிட்டு வரணுன்றதுல தான் வென்டிடியஸும் கவனம் செலுத்துறாரு. செராப்பியன், எ பிரீஸ்ட் ஆஃப் ஐசஸ் ஹூ போர்டன்ஸ் பேட் ஃபார்ச்சூன் ஃபார் ரோம். இவர் வந்து செராப்பியன்கிறது ஒரு பிரீஸ்ட், ஒரு கோயில்ல இருக்கக்கூடிய பிரீஸ்ட். அவர் ஒரு சில அந்த இதெல்லாம் ஓமென்ஸ் வச்சு சில விஷயங்கள்லாம், ஓமென்ஸ்லாம் சகுனத்தை வச்சு நல்லது கெட்டதெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ண தெரிஞ்சவன் தான் செராப்பியன். ஓகே. அலெக்சாஸ் யாருன்னா ஹீஸ் கிளியோபட்ராஸ் யோனக். யோனக் அப்படின்னா திருநங்கைகள்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்களதான் யோனக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. அலெக்சாஸ் வந்து கிளியோபட்ராவோட யோனக்கா. கிளியோபட்ரா மாதிரி இந்த அழகியெல்லாம் என்ன பண்ண யோனக்ஸ் தான் பாடி கார்ட்ஸாக நிறைய வச்சிருந்திருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு விமனோட ஃபீலிங்ஸ் இருந்தாலும் அந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா மேல் ஸ்ட்ரக்சர் இருக்கும், அவங்களால வந்து நல்லா ஹெல்ப் பண்ண முடியும், ஒரு ஸ்ட்ராங்காக இருப்பாங்கன்றதுனால அந்த யோனக்ஸை ப்ரிஃபர் பண்ணுவாங்க குவீன்ஸோட அந்த பேலஸ்ல எல்லாம். ஸோ அலெக்சாஸ் இஸ் கிளியோபட்ராஸ் யோனக் அண்ட் த க்ளோசஸ்ட் திங் த பிளே ஹாஸ் டு அன் ஆன்டகனிஸ்ட். ஆன்டகனிஸ்ட் மாதிரி ப்ளே பண்ணுறவர் தான் அலெக்சாஸ் தான். ப்ரொட்டகனிஸ்ட்னா உங்களுக்கு தெரியும், மெயின் கேரக்டராக இருப்பாங்க. அந்த மெயின் கேரக்டருக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் ஆன்டகனிஸ்ட். ஆக்சுவலாக இங்கே ஏன் வந்து அலெக்சாஸ் வந்து கிளியோபட்ராவோட நல்லதுக்கு தான் நிறைய செய்வான், பட் என்ன ஆகும்னா நிறைய தப்பாக முடிஞ்சிடும். ஓகே. ஸோ வந்து நம்ம ஆன்டகனிஸ்டாக தான் பார்க்குறோம். த்ரூஅவுட் த பிளே ஹி கன்ஸ்பைர்ஸ் டு கீப் ஆண்டனி அண்ட் கிளியோபட்ரா டுகெதர் வைல் ஆல்சோ ப்ரொடெக்டிங் ஹிம்செல்ஃப் விச் லீட்ஸ் டு கேயஸ் அண்ட் ட்ராஜடி. இந்த பிளே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அலெக்சாஸோட மெயின் டியூட்டி என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னால் கிளியோபட்ராவையும் ஆண்டனியும் பிரிய விடாம. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2-3 கேரக்டர் பார்த்தோம். எப்படி பார்த்தோம், அவங்கெல்லாம் வந்து கிளியோபட்ரா விட்டு ஆண்டனி பிரிஞ்சு வரணும்னு நினைப்பாங்க. ஆனால் அலெக்சாஸ் வந்து இவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணும்னு ரொம்ப ட்ரை பண்ற ஒரு கேரக்டர் தான். அதனாலேயே நிறைய பிரச்சனைகள் வரும். ஓகே. அவங்க 2 பேருக்குமே வரும். ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ். அதர் கேரக்டர்ஸை நம்ம as the play goes by நம்ம பார்க்கலாம். Now let us get into the plot of the play. All for Love begins with John Dryden's dedication of the play to an aristocratic patron, Thomas Osborne. ஆஸ்போனுக்கு டெடிகேட் பண்ணி தான் பிளேயை வந்து ஆரம்பிக்கிறாரு. ஆஸ்போன் அப்படிங்கிறது அவரோட பேட்ரன். பேட்ரனா ஒரு பெரிய பணக்காரங்களை ஆதரிக்கிற பெரிய பணக்காரங்களை பேட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. அவங்க மூலமா அந்த எழுத்தாளர்களுக்கு எல்லாத்துக்கும் எல்லாம் பார்த்தீங்கன்னா பேட்ரன்ஸ் இருப்பாங்க. வில்லியம் ஷேக்ஸ்பியருக்கு கூட மிஸ்டர் WH அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்ரன் இருப்பாரு. ஓகே. ஸோ அந்த மாதிரி தான் எல்லாருக்கும் ஒரு பேட்ரன்ஸ் இருப்பாங்க, ஒரு ஆதரவாளர், ஒரு பெரிய பணக்காரர் வந்து அவங்களை ஆதரிப்பாங்க. ஸோ ஆஸ்பன் வாஸ் த பேட்ரன் ஆஃப் ஜான் ட்ரைடன். அவருக்கு தான் பிளேயை வந்து ட்ரைடன் டெடிகேட் பண்றாரு. ட்ரைடன் தென் ரைட்ஸ் அ ப்ரிஃபேஸ் அபவுட் த பிளே இட் செல்ஃப். நிறைய ட்ரைடனோட ப்ரோஸ் ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா அவரோட ப்ரிஃபேஸில் பார்க்கலாம். ஸோ இதுக்கும் ஒரு ப்ரிஃபேஸ் எழுதியிருக்காரு. த ஸ்டோரி ஆஃப் ஆண்டனி அண்ட் கிளியோபட்ரா ஹேஸ் பின் ஆஃபன் டோல்ட் மோஸ்ட் ஃபேமஸ்லி பை வில்லியம் ஷேக்ஸ்பியர், பட் ட்ரைடன் ஹேட் மேட் சம் சேஞ்சஸ். ஸோ அந்த இதில் வந்து அவர் அக்னாலேஜ் பண்ணியிருப்பாரு, இந்த பிளே வந்து வில்லியம் ஷேக்ஸ்பியரோட இமிடேஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் இன்ஸ்டன்ஸ், he has invented new characters and scripted a fictional meeting between Cleopatra and Octavia, Antony's Roman wife. So what he has done in this அப்படின்னா ஒரு சில சேஞ்சஸ் நான் பண்ணியிருக்கேன்ற அதில் சொல்றாரு. ஒரு ஃபிக்ஷனல் மீட்டிங், அதாவது ஒரு இமேஜினரி, ஒரு கற்பனையான ஒரு மீட்டிங்கை கூட நான் உருவாக்கியிருக்கேன்னு சொல்றாரு. பிட்வீன் கிளியோபட்ராவும் ஆக்டேவியாவும் சந்திச்சிருந்தா எப்படி இருக்கும்னு இந்த ஸ்டோரியில கொண்டு போயிருக்கேன்னு சொல்றாரு. ஹி எக்ஸ்பிளைன்ஸ் தட் ஆண்டனி அண்ட் கிளியோபட்ரா ஆர் அப்பீலிங் ப்ரொட்டகனிஸ்ட் பிகாஸ் தே ஆர் நெய்தர் ஹோலி குட் நோ ஈவில். பொதுவாக ஒரு ப்ரொட்டகனிஸ்ட், ஒரு மெயின் கேரக்டர்னா எப்படி இருக்கணும், அரிஸ்டாட்டிலோட பாலிடிக்ஸ் படி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா ரொம்பவும் குட்டா இருக்கக்கூடாது, ரொம்பவும் ஈவிலா இருக்கக்கூடாது, நல்லவனாகவும் இருக்கக்கூடாது, கெட்டவனாகவும் இருக்கக்கூடாது. அவங்க தான் வந்து நல்ல ப்ரொட்டகனிஸ்ட். ரொம்ப ஓவர் நல்லவனா இருக்கிறதும் ஒரு ப்ரொட்டகனிஸ்டுக்கு அழகு இல்லைன்னு தான் சொல்லியிருப்பார். ஸோ அதே மாதிரி தான் ஆண்டனியும் கிளியோபட்ராவும் 2 பேரும் they are neither too good nor neither too bad. ஸோ ஒரு ப்ராப்பர் ப்ரொட்டகனிஸ்ட் தான் 2 பேரும் அப்படின்னு நம்ம அவர் வந்து அவரோட எதில் சொல்லியிருக்காரு, இது எல்லாமே அவரோட ப்ரிஃபேஸில் சொல்லியிருக்காரு. Now the play begins.
Two priests of the temple of Isis, Serapion and Myris, observed that there have been several frightening omens in Egypt recently. ஸோ 2 priest இருக்கிறாங்க. டெம்பிள் ஆஃப் ஐசிஸ், ஐசிஸ்ன்ற ஒரு காட், எல்லாமே கிரீக் ரோமன் காட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க வந்து கிறிஸ்டியானிட்டிக்கு மொத்தம் வந்து ரோம்லயும் சரி கிரீக்லயும் சரி இந்த நிறைய காட்ஸ் தான், அந்த மாதிரி இந்தியாவில் இருக்கிற மாதிரி நிறைய காட்ஸ் தான் வழிபட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ஐசிஸ்னு ஒரு காடோட டெம்பிளோட 2 ப்ரீஸ்ட் தான் செரப்பியன் அண்ட் மைரஸ். இவங்க 2 பேரும் ஒரு சில சகுனங்கள் சரியில்லை, ஃப்ரைட்டனிங் ஓமன்ஸ் பார்க்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபார் இன்ஸ்டன்ஸ் த வாட்டர் ஆஃப் த நைல் ஓவர்ஃப்ளோட் அண்ட் லெஃப்ட் பிஹைண்ட் மான்ஸ்டர்ஸ் சி கிரீச்சர்ஸ் தே எக்ஸ்பிரஸ் தேர் ஃபியர்ஸ் ஃபார் த ஃபியூச்சர் ஆஃப் த கிங்டம். என்னென்னா பெருசாக வெள்ளம் வந்து நைல் வந்து இஜிப்டில் தான் ஓடிட்டுருக்கு. அந்த நைல் ரிவர் வந்து பெருசாக வெள்ளம் வந்து உள்ளே இருந்து நிறைய க்ரீச்சர்ஸ் சி மான்ஸ்டர்ஸை வெளியே கொண்டு வந்து தள்ளிருச்சு, வாட்டர் மான்ஸ்டர்ஸை வெளியே கொண்டு வந்து தள்ளிருச்சு, இது நல்ல சகுனமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தே எக்ஸ்பிரஸ் தே ஃபியர்ஸ் ஃபார் த ஃபியூச்சர் ஆஃப் த கிங்டம். தங்களோட நாட்டுக்கு ஏதோ ஆபத்து நேரப்போகுதுன்னு நினைக்கிறாங்க. Since Antony and Cleopatra have recently and disastrously lost the battle of Actium to Antony's rival for power in Rome, Octavius. ஏன்னா ஆண்டனியும் கிளியோபாட்ராவும் பேட்டிலில் தோத்துருக்காங்க. அதனால இது எஜிப்டுக்கு எந்த விதத்துலையும் நல்லது பயக்காதுன்னு சொல்லி 2 பேரும் பயப்படுறாங்க. Antony has now locked himself away, hoping to cure himself of his love for Cleopatra. இப்போ ஆக்டியம்ல அந்த சண்டையில வந்து ஆண்டனி தோத்ததுக்கு மெயினான ரீசன் வந்து கிளியோபாட்ரா. ஏன்னா ஆண்டனி என்ன சொல்லியிருப்பாருன்னா லேண்ட் ஃபைட் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருப்பாரு. ஹீ இஸ் குட் எக்ஸ்பர்ட் இன் லேண்ட் ஃபைட். ஆனால் கிளியோபாட்ரா தான் சீ ஃபைட்டை இன்சிஸ்ட் பண்ணி சீக்குள்ளே கூப்பிட்டு போயிருப்பாங்க. இல்லை நம்ம கடலில் போராடலாம், என்கிட்ட பெரிய ஷிப் இருக்குது, பெரிய பெரிய ஷிப் அந்த படை இருக்குது, ஷிப் ஆர்மி அதாவது ஃப்ளீட்டுன்னு சொல்லுவாங்க, ஃப்ளீட்ஸ் இருக்குது, சூப்பர் ஃப்ளீட் வச்சுருக்கேன் அப்படி இப்படின்லாம் சொல்லி கடலுக்குள்ளே இழுத்துட்டு போய் அங்கே வந்து முக்கியமான நேரத்தில் புறமுதுகிட்டு ஓடி வந்துடுவாங்க, தோத்துட்டோன்னு பயந்து ஓடி வந்துடுவாங்க. ஆண்டனிக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிடிக்கவே பிடிக்காது. அவன் வந்து நேராக இது இறந்து கூட போயிடுவான், ஆனால் புறமுதுகிட்டு ஓட மாட்டான். ஸோ அவனால் அந்த தோல்வியை வந்து தாங்கிக்கவே முடியலை. இப்படி வந்து கிளியோபாட்ரா முக்கியமான நேரத்தில் வந்து கழுத்தறுத்தது அவரால் தாங்கவே முடியல, ரொம்ப கோபமாக இருக்கிறாரு. அதனால இவகிட்ட இருந்து இந்த காதல்ல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு தான் அவர் நினைக்கிறார். அதனால அவர் என்ன பண்றாருன்னா, ஹீ இஸ் கீப்பிங் ஹிம்செல்ஃப் அவே, தன்னை வந்து ரொம்ப தூரம் தள்ளி வச்சிருக்காரு. யாருக்கிட்ட இருந்து? கிளியோபாட்ராட்ட இருந்து. ஹிஸ் ஓல்டு ஜெனரல், எக்ஸ்கியூஸ் மீ, sorry for the interruption. His old general Ventidius arrives to try to bring some hope. Ventidius வரான். அந்த டைம்ல வந்து ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்க ஆண்டனியை பார்க்க வரான். He tells Antony that he has an army in lower Syria that is loyal to Antony's cause. என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, அந்த ஓல்டு ஜெனரல் வந்து வென்டிடியஸ், நான் சொன்னேன்னா பழைய தளபதி, அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, தன்கிட்ட ஒரு பெரிய ஆர்மி இருக்கு, சிரியால இருக்குது, ஓகே, அது வந்து ஆண்டனிக்காக எதுனாலும் ஃபைட் பண்ணும், நீ ஏன் கவலைப்பட்டுட்டு உட்காந்துருக்க, டோன்ட் வரி, உனக்காக என்னோட ஆர்மி எப்பவும் தயாரா இருக்கு அப்படின்னு அவனுக்கு ஃபுல்லா பாசிட்டிவா பூஸ்ட் அப் பண்றதுக்காக வந்திருக்காரு. However, the army will fight for Antony only if he comes to them. They do not want to fight for Cleopatra in Egypt. In order to claim his army, then Antony will have to leave her. Okay. ஸோ அவர் ஆனால் ஒரு நிபந்தனை மட்டும் வைக்கிறாரு, என்னோட ஆர்மி உனக்காக என்ன வேணா செய்யும், ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா, நீ கிளியோபாட்ரா விட்டுட்டு வரணும். தட் தே டு நாட் வாண்ட், என்னோட ஆர்மி எப்போ உங்களுக்கு பின்னாடி வரும், தே டு நாட் வாண்ட் டு ஃபைட் ஃபார் கிளியோபாட்ரா இன் இஜிப்ட். கிளியோபாட்ராக்காக அது சண்டை போடாது, உனக்காக மட்டும் தான் சண்டை போடும். ஓகே, இன் ஆர்டர் டு கிளைம் ஹிஸ் ஆர்மி, இப்படிப்பட்ட உன்னோட ஆர்மி உனக்கு திரும்ப வேணும்னா ஆண்டனி வில் ஹேவ் டு லீவ் ஹர், நீ அவளை விட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகே, கிளியோபாட்ரா இஸ் இன் டிஸ்பேர் when she hears that Antony plans to leave her. ஸோ இந்த விஷயங்கள்லாம் கிளியோபாட்ராக்கு வந்து சேருது. அவளுக்கு எப்பவுமே ஸ்பை பண்ணிட்டே இருப்பா, அவளுக்கு எப்பவுமே இன்செக்யூரா ஃபீல் பண்ணுவா கிளியோபாட்ரா. ஏன்னா ஷீ இஸ் நாட் த வைஃப் ஆஃப் ஆண்டனி, அவன் வந்து ஒரு கான்குபைனா தான் இருக்கிறா. ஸோ ஷீ இஸ் அஃப்ரைட் தட் ஹி மே லீவ் ஹிம் அட் எனி டைம். அதனால ரொம்ப பயந்தே தான் இருப்பாங்க, இன்செக்யூரா ஃபீல் பண்ணுவாங்க, ஆண்டனி ஸ்பை பண்ணிட்டே இருப்பாங்க.
So she's in despair when he hears that Antony plans to leave her. Antony தன்னை விட்டுட்டு போயிடுவானோன்னு ஒரே பயம். She sends her eunuch Alexas, who gives Antony a ruby bracelet in the shape of bleeding hearts. இப்போ ஆண்டனியை பார்க்கறதுக்காக தன்னோட யூனுக்கு மெசஞ்சரை அனுப்பி வைக்கிறான். அவன் கோச்சிட்டு தன்னை பார்க்காம இருக்கிறான். அவனை பார்க்கறதுக்கு தன்னோட ஒரு மெசஞ்சரா யூனுக் அலெக்சாஸை அனுப்பி வைக்கிறான். அவன் என்ன கிஃப்ட் கொடுத்து விடுறான்னா ஒரு ரூபி பிரேஸ்லெட். அந்த பிரேஸ்லெட் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, ரூபினா ரெட் கலர் ஸ்டோன், அது அப்படியே இதயம் அப்படியே கண்ணீர் வடிக்கிற மாதிரி ஒரு ஷேப்ல இருக்குது. ஓகே, ஸோ ப்ளீடிங் ஹார்ட்ஸ், அதாவது இதயம் அப்படியே ரத்தம் சொட்டுற மாதிரி இருக்குது அந்த ரூபி பிரேஸ்லெட். ரொம்பவே தன்னோட காதலை வெளிப்படுத்தி அவங்க இம்ப்ளாய்டா ஒரு பிரேஸ்லெட் அனுப்பி வச்சிருக்காங்க. Alexas petitions Antony to go see Cleopatra one last time so that she can fasten the bracelet on his wrist, although Ventidius warns against this. இப்போ அலெக்சாஸ் என்ன பண்றான்னா, ஆண்டனிட்ட ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கிறான், கிளியோபட்ரா உனக்காக எதை வேணா செய்வாங்க, ஒரே ஒரு தடவை அவளை போய் பாரு, ஒரே லாஸ்ட் டைம் அவளை போய் பாரு, ஏன்னா அவ உன்னோட அந்த பிரேஸ்லெட்டை அவ தன் கையால உனக்கு போட்டு விட விரும்புறான்னு சொல்றான். அப்ப ஆண்டனி அப்படியே கொஞ்சம் ஈல்ட் ஆகுறான். வென்டிடியஸ் வேண்டாம், போகாத, நீ ஒரு தடவை போய் பார்த்துட்டு திரும்ப போயிருந்தான் சொல்லுவான். ஸோ வென்டிடியஸ் வார்ன் பண்ணிட்டே இருக்கான். When Cleopatra appears for her audience with Antony, she swoons and protests pathetically that she only wants to die. At this, Antony proclaims that he will never abandon the woman who loves him, even if it costs him his life. இப்போ என்னாச்சு அப்படின்னு சொன்னா, கிளியோபட்ரா ஆண்டனியை பார்க்க வரப்ப என்ன பயங்கரமா அவங்க எப்பவுமே என்ன பண்ணுவாங்க, இந்த இன்செக்யூரா ஃபீல் பண்றதுனால கொஞ்சம் நடிப்பாங்க ஆண்டனியோட லவ்வை ரீட்டைன் பண்ணிக்கிறதுக்காக. அதனால நான் சாக போறேன், நீ இல்லாத ஒரு வாழ்க்கை வேணான்ற மாதிரி பயங்கரமான ஒரு அவங்க பேசுவாங்க. சிலப்போ உண்மையாகவுமே அதை ஃபீல் பண்ணுவாங்க அவங்க, ஆண்டனி இல்லாம வாழ முடியாதுன்னு. ஸோ ஆண்டனி என்ன சொல்றான்னா, நீ இறந்து எனக்கு ஒரு வாழ்க்கை வேண்டாம், நான் எனக்கு நேசிச்ச ஒரு பெண்ணை கைவிடவே மாட்டேன், அதுக்கு பதிலா என்னோட உயிரையே விட்டுருவேன். I will never abandon the women who loves me ன்னு சொல்லிடுறான். என்ன காதலிச்ச ஒரு பெண்ணை நான் கைவிடவே முடியாது, even if it costs him his life, அது என்னோட வாழ்க்கையே போனாலும் சரி, உயிரையே அதை எடுத்தாலும் சரி, நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லிடுறான். Several other visitors come to the Egyptian court. Antony's old friend Dolabella, who is in love with Cleopatra, and Antony's wife Octavia. So இப்போ பாத்தீங்கன்னா நிறைய பேர் எஜிப்சியன் கோர்ட்டுக்கு வர்றாங்க. ஒருத்தர் யாரு அப்படின்னு சொன்னா, ஆண்டனியோட ஓல்டு ஃப்ரெண்ட் டோலபெல்லா வர்றாரு. அதுக்கப்புறம் ஆண்டனியோட ஒய்ஃப், செகண்ட் ஒய்ஃப் ஆக்டேவியாவும் வந்துட்டாங்க. ஆக்டேவியா ஹஸ் ஆல்சோ brought their 2 daughters. ஸோ ஆண்டனியை சமாதானப்படுத்துறதுக்கு எல்லா வழிகளும் எல்லாரும் தேடுறாங்க. ஸோ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆக்டேவியா வர்றப்போ தன்னை பார்த்து ஹஸ்பண்ட் வராட்டியும் தன்னோட குழந்தைங்களுக்கு அவன் ஈல்டாகி தானே ஆகணும். அதனால அவன் 2 டாட்டர்ஸையும் கூப்பிட்டு வர்றாங்க. அவங்க பேர் பாருங்க, அக்ரிப்பினா அண்ட் ஆண்டனியா. ஸோ இதுதான் the names of his daughters, Agrippina and Antonia. So Octavia tells Antony that she is still loyal to him as a wife despite his abandonment of her. அவங்க என்ன சொல்றாங்க, பொதுவாக அவங்க எல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா they will have an opportunity to marry some other. ஆனா இங்க ஆக்டேவியா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க என்னை விட்டுட்டு போயிட்டீங்க, இருந்தாலும் நான் உங்களை தான் நினைச்சிட்டு இருக்கேன். I am still loyal to you. உங்களை நினைச்சிட்டு உங்களுக்கு லாயலா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டேவியா சொல்றாங்க. Ventidius and Dolabella urge Antony to abandon Cleopatra and take back Octavia. So Dolabella அவனோட ஓல்டு ஃப்ரெண்ட் ஆகட்டும், அவனோட ஓல்டு ஜென்ரல் ஆகட்டும், எல்லாரும் இப்போ ஆண்டனிட்ட என்ன பேசுறாங்க, நீ கிளியோபட்ராவை மறந்துட்டு நீ ஒய்ஃபோட ஃபேமிலியோட ரோம்க்கு போ அப்படின்னு இன்சிஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆக்டேவியா டெல்ஸ் ஹர் டாட்டர்ஸ் டு கோ டு தேர் ஃபாதர். இப்போ ஆக்டேவியா டாட்டர்ஸ்ட்ட சொல்றாங்க, அப்பா கிட்ட போங்கன்னு சொல்லிட்டு. At their embrace, Antony is so moved that he tells Octavia that he will leave Cleopatra. ஸோ அவ்வளோ நேரம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்த ஆண்டனி என்ன பண்றான், அவனோட 2 டாட்டர்ஸும் அவனை ஹக் பண்ணிக்கிட்டோன்னா அவனால அதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியல. ஏன்னா பிளட் இல்லையா, தன்னோட குழந்தைங்கள் தன்கிட்ட ரொம்ப அப்படியே ஹக் பண்ணோன்னா அவனால தாங்கவே முடியல. இந்த குழந்தைங்களை விட்டுட்டா நம்ம இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, நான் கிளியோபட்ரா விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். கிளியோபட்ரா அகெயின் டிஸ்பேர்ஸ் அட் திஸ் நியூஸ். இந்த நியூஸ் அடுத்த நிமிஷமே கிளியோபட்ரா கொஞ்ச நேரத்துல அவங்க ஸ்பை பண்ணிட்டே இருக்காங்கன்னு சொல்றதுல ஆண்டனியோட ஒவ்வொரு மூவும், ஏன்னா எஜிப்ட்ல தான் இருக்காங்க, ஸ்பை பண்ணிட்டே இருப்பாங்க, அடுத்தடுத்த மூவ் ஆண்டனியோட மூவ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும்.
ஸோ அவங்க பயந்த மாதிரியே அவன் திரும்பவும் கிளம்ப தயாராயிட்டான்றது தெரிஞ்சிருச்சு. ஷி என்கவுண்டர்ஸ் ஆக்டேவியா இன் த பேலஸ் அண்ட் த டூ விமன் எக்ஸ்சேஞ்ச் இன்சல்ட்ஸ். இப்போ அவளும் ஆக்டேவியாவும் ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி இன்சல்ட் பண்ணிக்கிறாங்க. ஆக்டேவியா அக்யூசஸ் கிளியோபட்ரா ஆஃப் ஸ்டீலிங் ஆண்டனிஸ் வைஃப், சில்ட்ரன், பவர் அண்ட் பொலிட்டிக்கல் ஸ்டாண்டிங். ஆக்டேவியா என்ன பண்றா, கிளியோபட்ராவை அக்யூஸ் பண்றா. அக்யூஸ் பண்றது அப்படின்னு சொன்னா குற்றம் சாட்டுறா. என்ன மாதிரி குற்றம்? ஸ்டீலிங் ஆண்டனியோஸ் வைஃப், சில்ட்ரன், பவர் அண்ட் பொலிட்டிக்கல் ஸ்டாண்டிங் எல்லாத்தையும் நீ அவன்கிட்ட இருந்து வாங்கிட்ட. குடும்பம், குழந்தை, குட்டி, நாடு எல்லாத்தையும் நீ வாங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கிளியோபட்ரா திட்டுறாங்க. கிளியோபட்ரா says that she has suffered more because Antony has the name of wife to protect her, whereas Cleopatra has lost her crown and reputation for Antony. அப்ப கிளியோபட்ரா என்ன சொல்றா தெரியுமா? இங்க பாரு, உன்னோட என்னோட லாசஸ் தான் அதிகம். ஏன்னா உனக்கு என்னதான் நீ உன் ஹஸ்பண்டை விட்டுட்டு இருந்தாலும் அவனோட ஒய்ஃப் அப்படிங்கிற அந்த பட்டம் போதும். ஆனா அந்த ஒய்ஃப்ன்ற நேம் போதும் உனக்கு பாதுகாக்க. ஆண்டனியோட ஒய்ஃப் அப்படின்ற நேம் போதும் உன்னை பாதுகாக்க. ஆனா எல்லாம் இருந்து எனக்கு அந்த பேர் இல்லை. whereas Cleopatra has lost her crown and reputation for Antony. நான் என்னோட மோடி, அதாவது என்னோட நாட்டை இழந்துட்டேன், என்னோட பேரை இழந்துட்டேன், எல்லாமே ஆண்டனிக்காக தான் எல்லாத்தையும் இழந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. Meanwhile, Antony asked Dolabella to break the news of his departure to Cleopatra. இப்போ ஆண்டனி என்ன சொல்றாருன்னா, டாலபெல்லாட்ட சொல்றாரு, சரி நீ போய் கிளியோபாட்ராட்ட சொல்லிடு, நான் வந்து ஐ எம் லீவிங் ஹர் அப்படின்னு சொல்லிடு அப்படின்னு சொல்றாரு. ஓகே, when Dolabella arrives, Alexis urges Cleopatra to use Dolabella's feeling for her to make Antony jealous. இப்போ கிளியோபாட்ரா எல்லாமே ட்ரை பண்றாங்க ஆண்டனியை ரீடைன் பண்றதுக்கு. என்ன பண்றாங்க தெரியுமா? ஆரம்பத்துல அந்த ஆண்டனியோட ஃப்ரெண்ட் டாலபெல்லாவுக்கும் தன் மேல இன்ட்ரெஸ்ட் இருந்தது தெரியும். கிளியோபாட்ராக்கு வந்து டாலபெல்லா தான் சொல்ற, எனி மேன், no man could resist her temptations. ஓகே, அவளோட அந்த அழகை வந்து யாராலையும் நிராகரிக்க முடியாது, எந்த ஆணாலையும். அப்போ என்ன பண்றாங்கன்னா, அலெக்சா சொல்றான், அதான் ஆண்டகனிஸ்ட் நம்ம சொன்னோம்ல, ஆக்சுவலா ஹெல்ப் பண்ணதான் பண்ணுவான், ஆனா அது வந்து எல்லாம் தப்பா முடியும். ஸோ அந்த இவனுக்கு என்ன சொல்றதுன்னா, நீ என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீ வந்து என்ன பண்ணணும் கிளியோபாட்ரா, யூ ஹாவ் டு ஆக்ட் அஸ் இஃப் யூ ஆர் அக்செப்டிங் த ஃபீலிங்ஸ் ஆஃப் டாலபெல்லா. ஓகே, டாலபெல்லாவோட ஃபீலிங்ஸை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்க. இதுதான் வந்து உனக்கு ஆண்டனிக்கு இந்த ஜெலசியை தூண்டி விடும், பொறாமையை தூண்டி விடும், கோவத்தை தூண்டி விடும். அப்போ அவன் வந்து உன்னை ரிட்டைன் பண்ணிக்கணும்னு நினைப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, கிளியோபாட்ரா begins flirting with Dolabella. உடனே டாலபெல்லா கிட்ட கொஞ்சம் அப்படியே பேசுறது, நம்ம இதுல சொன்னா நல்லா ஜாலியா பேசினா அவனுக்கு இரிட்டேட் ஆகும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே அல்டிமேட்லி கிளியோபாட்ரா இஸ் unable to go through with it and confesses that she still loves Antony. ஆனா டாலபெல்லாட்ட ஒரு அளவுக்கு மேல அவங்களால அப்படி ஃபிளிப் பண்ண கூட முடியல. ஸோ ஹியர் நவ் வி அண்டர்ஸ்டாண்ட் தட் கிளியோபாட்ரா இதுக்கு கொஞ்சம் மானிட்டரி பெனிஃபிட்ஸ்க்காக தான் மற்ற கிங்ஸோட எல்லாம் ரொம்ப அவங்க பழகிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா ஆண்டனி கிட்ட பழக ஆரம்பிச்சுன்னா அவங்களால யார்கிட்டையுமே அவங்க என்ன பண்ண முடியல அப்படின்னு சொன்னா அந்த அளவு ஃபீலிங்ஸை வெளிப்படுத்த முடியல. அப்ப டாலபெல்லா கிட்ட கொஞ்ச நேரம் பழகணுன்னே அவங்க சொல்லிடுறாங்க, சாரி நான் சும்மா தான் சொல்றேன் உன்கிட்ட, ஐ குட் நாட், ஐ ஸ்டில் லவ் ஆண்டனின்னு ஒத்துக்கிறாங்க. ஓகே, டாலபெல்லா அட்மையர்ஸ் ஹர் லாயல்டி அண்ட் கன்ஸ்டன்சி பட் இட்ஸ் டூ லேட். டாலபெல்லா வந்து நான் ப்ரைஸ் பண்றேன், நீங்க எவ்வளவு லாயலா இருக்கிறீங்க ஆண்டனிக்குன்னு தெரியுதுன்னு அவன் ஒத்துக்கிறான். அதாவது ஆண்டனியோட ஓல்டு ஃப்ரெண்ட் ஒத்துக்கிறான். ஆனா இதெல்லாம் ரொம்பவே லேட். ஏன்னா இவ கொஞ்ச நேரம் ஃபிளர்ட் பண்ணிட்டு இருந்தா இல்லையா, இவ கொஞ்ச நேரம் ஜாலியா பேசிட்டு இருந்ததை வந்து யாரு பாத்துட்டாங்கன்னா, வென்டிடியஸ் அண்ட் ஆக்டேவியா. இவங்க ரெண்டு பேரும் அப்சர்வ் டாலபெல்லா கிஸ்ஸிங் கிளியோபாட்ராஸ் ஹேண்ட். அந்த கொஞ்ச நேரத்துல வந்து அவன் கையில வந்து ஒரு முத்தமிட்டிருக்கான். he has kissed Dolabella had kissed Cleopatra's hand and these two people யாரு வென்டிடியஸும் ஆக்டேவியாவும் அதை வாட்ச் பண்ணிட்டாங்க. வாட்ச் பண்ணிட்டு அப்படியே போட்டு கொடுத்துடுறாங்க ஆண்டனிக்கு. they and plan to tell Antony hoping that this will drive a wedge between the lovers for good. அதாவது பிளான் பண்றாங்க அவன்கிட்ட சொல்லலாம், ஏன்னா இது கண்டிப்பா அவங்களுக்குள்ள பிரிவை உண்டாக்கும். இட் வுட் கிரியேட் டிரைவ் அ வெட்ஜ், அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு பிளவை உண்டாக்கும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அந்த லவர்ஸ்குள்ள பிளவு வர்றது நல்லது தானே அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஃபார் குட். Ventidius and Octavia bring the news of Cleopatra's infidelity to Antony. ஸோ இந்த நியூஸை வந்து அவங்க ஆண்டனிக்கு கொண்டு போயும் சொல்றாங்க. திஸ் பேக் ஃபயர்ஸ். ஆனா இது பேக் ஃபயர் ஆயிடுது. இவங்க என்ன நினைக்கிறாங்க, ரெண்டு பேருக்குள்ள பிரிவு வரும்னு நினைக்கிறாங்க. ஆனா கிளியோபாட்ராவோட பிளான் தான் ஒர்க் அவுட் ஆகுது. திஸ் பேக் ஃபயர்ஸ். ஆனா அங்க ஆக்சுவலி கிளியோபாட்ரா என்ன நினைக்கிறாங்க, கொஞ்ச நேரத்துல அது முடியல, என்னால் நடிக்க முடியலன்னு சொல்லிடுறாங்க. ஆனா கொஞ்ச நேரம் அந்த நடிப்பை இவங்க பார்த்துட்டு வந்து தேவையில்லாம ஆண்டனிட்ட சொல்ல
this backfires since Antony becomes frantic with rage and distress. ஆண்டனியால இதை தாங்கவே முடியல. என்னது கிளியோபாட்ரா வேற யாரையும் லவ் பண்றாளா? I cannot tolerate it அப்படின்னு சொல்லி. Coming to the realization that Antony still loves Cleopatra and will never leave her. So love her இல்ல இங்க and will never love her. Sorry. Octavia. Okay. Octavia leaves the palace and returns to Octavius's camp. இப்போதான் புரியுது அவனுக்கு வந்து தாங்கவே முடியல. கிளியோபாட்ரா வேற யாரையும் லவ் பண்றது அவனால அவ்வளோ கோவப்படுறான், பொறாமப்படுறான். ஸோ அப்பதான் ஆக்டேவியா ஃபீல் பண்றாங்க இவனையும் கிளியோபாட்ராவையும் பிரிக்க முடியாது. இவன் என்ன பண்ணாலும் தன்னை காதலிக்க மாட்டான். He will never love me அப்படிங்கறத ஆக்டேவியா புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ ஆக்டேவியா லீவ்ஸ் த பேலஸ் அண்ட் ரிட்டர்ன்ஸ் டு ஆக்டேவியஸ் கேம்ப். அங்க இருந்து கிளம்பி தன்னோட அண்ணனோட கேம்புக்கு வந்துடுறாங்க. இன்னமேட்டு இவன்ட்டு பேசுவது வேஸ்ட்னு வந்துடுறாங்க. மீன்வெல் ஆண்டனி ரேஜஸ் அட் டாலபில்லா அண்ட் பேனிஷஸ் ஹிம் ஃப்ரம் எஜிப்ட். ஆண்டனி கோவம் தாங்க முடியல. ஓல்டு ஃப்ரெண்டு தன்னோட ஃப்ரெண்டு தன்னை வந்து நோகடிச்சிட்டான்னு சொல்லிட்டு அவனை எஜிப்ட்ல இருந்து வெளியே போடான்னு அனுப்பிடுறாரு. He banishes Cleopatra as well, who begs his forgiveness and leaves proclaiming that she still loves him. கிளியோபாட்ராட்டே சொல்ற உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன், எவ்வளோ தைரியம் தான் நீ அவனோட நீ பழகுவா அப்படின்னு சொல்லி அவன் மேலேயும் ரொம்ப கோவப்படுறாரு. இதுல வந்து கிளியோபாட்ரா என்ன பண்றாங்கன்னா இல்ல நான் உன்னதான் லவ் பண்றேன்னு எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேவும் வெளியே போயிடுறாங்க. ஆண்டனி வீப்ஸ் as they part but orders that they never see each other again. அவ போனோன்னு அப்படி உட்காந்து அழறாரு ஆண்டனி. அவரால் தாங்கிக்கவே முடியல கிளியோபாட்ரா இன்னொருத்தரை லவ் பண்றாருன்ற செய்தியை கூட. The battle with Octavius continues to go disastrously for the Egyptians. இப்போ ஆக்டேவியஸோட அந்த போர் வந்து தொடர்ந்துட்டே தான் இருக்கு. போர் நடந்துட்டு இருக்க டைம்ல தான் ஆக்டேவியஸ் கூல் பண்றதுக்காக இந்த சமரச உடன்படிக்கைலாம் நடந்தது. எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. ஸோ இப்போ war போயிட்டு இருக்கு. As Antony watches from the roof of the palace, the Egyptian navy surrenders without a fight and joins the Roman forces. இதுல ஒரு ஃபோர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா எஜிப்சியன் ஃபோர்ஸ், அதாவது கிளியோபாட்ரா ஆர்மி என்ன பண்ணும்னா அப்படியே ரோமன் ஃபோர்ஸ் கிட்ட சரண்டர் ஆகி அவங்க கூட சேர்ந்துருது. ஆண்டனி becomes convinced that Cleopatra has betrayed him to Octavius. இது வந்து கிளியோபாட்ராவோட ஒப்புதல் இல்லாம தான் நடக்குது. ஆனா அவங்களாதான் அந்த தளபதி மட்டும்தான் முடிவெடுக்கிறான். ஆனா ஆண்டனிக்கு என்ன தோணுது அப்படின்னு சொன்னா இது எல்லாம் கிளியோபாட்ராவோட ஐடியா தான், அவ தான் வந்து இப்படி காட்டி கொடுக்குறான் நம்மள அப்படிங்கிற மாதிரி கிளியோபாட்ரா மேல கோவம் கூடிட்டே இருக்கு. அலெக்சாஸ் கம்ஸ் அப் வித் அனதர் பிளாட். ஸோ இவனோட கோவம் எல்லாம் அடுத்தடுத்த நிமிஷம் தான் இவளுக்கு வந்துடுமே, கிளியோபாட்ரா உடனே தகவல் வந்துடும். ஸோ நவ் அலெக்சாஸ் கம்ஸ் அப் வித் அனதர் பிளாட் ரெக்கமெண்டிங் தட் கிளியோபாட்ரா ஹைட் இன் ஹர் மான்யூமெண்ட் விச் ஷீ டஸ். நான் இன்னொரு ஐடியா சொல்றேன், இப்போ ஒளிஞ்சுக்கோங்க உங்க வீட்டுல மான்யூமெண்ட் பெருசா. ஆக்சுவலா கிளியோபாட்ரா வந்து தன்னோட இறந்ததுக்கு அப்புறம் ஒரு மான்யூமெண்ட்டுக்கு உள்ளதான் தன்னை புதைக்கணும்னு அவங்க உயிரோட இருக்கிறப்பே ஒரு மான்யூமெண்ட் கட்டி வச்சிருப்பாங்க. ஸோ அதுல போய் ஒளிஞ்சுக்க சொல்லுவான். Alexas tells Antony and Cleopatra, Antony that Cleopatra was so distressed at his suspicion of her and she killed herself. இப்போ அலெக்சாஸ் போய் என்ன சொல்றான்னு தெரியுமா ஆண்டனி கிட்ட, இதுதான் ரொம்ப பேக்ஃபயர் ஆகும். பட் அலெக்சாஸ் நல்ல எண்ணத்துல தான் இவங்களை சேர்த்து வைக்கணும்னு தான் இதெல்லாம் பண்ணுவான். ஓகே, ஸோ he would go and tell Antony that Cleopatra was so distressed. நீங்க திட்டினதுல ரொம்ப மனசுடைஞ்சு போய் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க கிளியோபாட்ரான்னு சொல்லி. At this news, all the fight goes out of Antony. அது வரைக்கும் போர் பண்ணிட்டு இருந்த ஆண்டனி எல்லாம் தூக்கி போட்டுருவான். He explains that all he wants now is to die. நான் இப்போ வாழவே விரும்பல, போர் பண்ண விரும்பல, எதுவும் விரும்பல. கிளியோபாட்ரா இல்லையா அந்த உலகத்துல நான் வாழ. Since Cleopatra was the jewel that made his life worth living. என்னோட வாழ்க்கையோட ஒரே ஜுவல், ஒரே அந்த வாழ்க்கைக்கான ஒரே எய்மே கிளியோபாட்ராவா இருந்தது. இப்போ அதுவும் இல்லைன்னா why should I live அப்படிங்கிறான். All his conquests, glory, honors were merely the ransom he used to buy her love. இது எல்லாமே அவளுக்காக தான் நான் செஞ்சேன். இது எல்லாம் என்னோட வாழ்க்கை, என்னோட போர், இது எல்லாமே அவளுக்காக தான் நான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இனிமேல் நான் யாருக்காக? அவளுக்காக தானே இந்த சண்டையா ஆரம்பிச்சேன். So now I don't want to fight at all. இதுல ஜெயிச்ச அந்த புகழ் எதுக்கு? அவளே இல்லைன்னா அந்த புகழ் எதுக்குன்ற மாதிரி எல்லாத்தையும் தூக்கி போட்டுறான். He believes that Cleopatra has died. அவ இறந்துட்டான்ற அந்த நினைப்பு வந்தோன்னா அவனால அடுத்த நிமிஷம் லைஃப் மேல இருக்க பிரியத்தை விட்டுடுறான். Now Antony says is the time to give up his power struggle with Octavius and let the world know
whom to obey. உடனே சொல்றான், இங்க பாரு உலகம் வந்து ஆக்டேவியஸ், ஏன்னா ரோம் தான் உலகத்திலே பேரரசு, அதை எல்லாரும் ஆக்டேவியஸ் பேச்சே கேட்கட்டும், நான் வந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. Ventidius accepts Antony's desire to die and expresses his wish to go with him since his own life is not worth living without Antony. வென்டிடியஸும் ஒத்துக்கிறான், சரி நீ சாகணும்னு விரும்பினா செத்துப்போ அப்படின்னு சொல்லிடுறான். ஏன்னா அவங்க அந்த வாரியர்ஸ் எல்லாம் வந்து எனிமீஸ் கையில கிடைக்க மாட்டாங்க, தோல்விதான் நடக்க போகுதுன்னா இறக்க தான் பிரியப்படுவாங்க. ஸோ ஆண்டனிஸ் நவ் டிசையர் இஸ் டு டை, நான் சாக போறேன் அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ வென்டிடியஸ் வந்து என்ன சொல்றான், சாகுறதுனா சாகு, ஆனா உனக்கு அப்புறம் நானும் வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஆண்டனி தென் ஆஸ்க் வென்டிடியஸ் டு கில் him first, but வென்டிடியஸ் stabs himself instead. வென்டிடியஸ்ட என்ன கொன்னுரு அப்படின்னு சொல்றான். வென்டிடியஸ் கத்தியெல்லாம் ஒண்ணுவான், ஆனா அவனால வந்து ஆண்டனியை கொல்லாம தன்னைத்தானே குத்தி செத்து போவான். உனக்கு முன்னாடி நான் சாகுறேன்னு செத்துடுவான். ஆண்டனி தென் falls on his word but misses his heart and begins bleeding profusely. அப்போ ஆண்டனி வந்து அடுத்தது அட்டெம்ப்ட் என்னன்னா தன்னைத்தானே கொண்டுக்க தான் ட்ரை பண்றான். ஸோ அது ஹை ரோமன் ஃபேஷன்னு சொல்லுவாங்க. எப்படின்னா அந்த ஸ்வேர்டை தரையில நட்டு வச்சு ஓடி போய் பாஞ்சு அது மேல விழுந்து இறந்து போயிடுவாங்க தன்னை கொல்றதுக்கு. அதாவது தன்னோட நம்பிக்கையான ஆள் இல்லைன்னா இப்படிதான் செத்து போவான் ஒரு ரோமன் வாரியர். ஸோ ஆண்டனியும் அந்த ஹை ரோமன் ஃபேஷன்ல சாகுறதுக்காக தன்னோட வாளை ஊண்டி வச்சு அது மேல போய் விழுறான். ஆனா மிஸ் ஆயிடும். ஹார்ட்ல போய் குத்தணும், ஆனா ஹார்ட்ல குத்தாம கொஞ்சம் மிஸ் ஆகி ப்ளீட் பண்ணிட்டு இருக்கிறான், ஆனா இன்னும் சாகல. Meanwhile, discovering Alexa's deception, Cleopatra rushes into the room and finds him on the ground. அலெக்சா செஞ்சதுனால நேர்ந்த இதெல்லாம் அவளுக்கு தகவல் போய் அவ ஓடி வந்துடுறான். ஓடி வந்து கத்துறா. As Antony dies in her arms, he makes a promise to join him soon in the afterlife. அவளோட மடியில அவன் ரொம்ப சந்தோஷமா உயிரை விட்டுடுறான். அவ உயிரோட இருக்கிறான்னு தெரிஞ்சுட்டு he dies in her arms. அவளோட கையில தான் உயிரை விடுறான் ஆண்டனி. அவ வந்து தாங்கி பிடிச்சுக்கிறான். அண்ட் அவன்கிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ணுவா, நான் நீ இல்லாம வாழ மாட்டேன், கண்டிப்பா ஆஃப்டர் லைஃப்ல நம்ம சேர்ந்து வாழ்வோம், எனக்கு நீ இறந்துட்டேன்னா ஐ ஹாவ் நத்திங் இன் திஸ் லைஃப், ஐ வில் கம் சூன் இன் த ஆஃப்டர் லைஃப் அப்படின்னு சொல்லிடுறாங்க. கிளியோபட்ரா dresses herself in her royal robes and sits herself on the throne beside Antony. ஆண்டனியோட அந்த த்ரோன் பக்கத்திலேயே அவன் இருக்கிறது பக்கத்திலே என்ன பண்ணுவா அப்படின்னா தன்னை ராணி மாதிரி அலங்கரிச்சு ஒரு சேர்ல உட்கார்ந்துப்பான். Her maids Iris and Charmian bring her a poisoned asp that fatally stings her. இவ சாகுறதுக்காக எதை வரவழைப்பா அப்படின்னு சொன்னா அந்த மானுமெண்ட்டுக்குள்ள வேற எதுவுமே வர முடியாது. ஆக்டேவியஸ் ஃபுல்லா வந்து அவளை வந்து லாக் பண்ணி வச்சிருக்கான். ஸோ அவ என்ன பண்ணுவான்னா பாய்சனஸ் ஆஸ்ப், அவ இறந்து போகக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமா இருப்பான் ஆக்டேவியஸ். அவ கையில எதுவும் வெப்பன் சிக்கிடக்கூடாதுன்னு அந்த ரூமையே கவர் பண்ணி வச்சிருப்பான், அந்த மான்யூமெண்ட்டே. அதனால என்ன பண்ணுவாங்க கிளியோபட்ரானா தன்னோட ஆளுங்களை விட்டு ஸ்னேக்ஸ் கொண்டு வர சொல்லுவாங்க, பாய்சனஸ் ஆஸ்ப் கொண்டு வர சொல்லி அதை கடிக்க விட்டு இறந்து போவாங்க. Cleopatra proclaims that she will die with Antony as his wife in a bond that no Roman laws will be able to break. அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா, நான் ஆண்டனியோட ஒய்ஃபா, எந்த ரோமன் லாவும் இப்ப என்ன ஒன்றும் பண்ணாது, யாரும் எங்களை பிரிக்கவும் முடியாதுன்னு சொல்லிட்டு இறந்து போறாங்க. She dies, she challenges Octavius to ever separate them. அப்போ சொல்வா சாகுறதுக்கு போதோ, ஆக்டேவியஸ் நீ எங்களை பிரிக்க என்ன பாடுபட்ட, இது இப்ப வந்து எங்களை பிரிச்சு பாரு அப்படின்னு சேலஞ்ச் பண்ணுவாங்க. Iris and Charmian follow her example and commit suicide. ஐரஸ் சாமியன் அவளோட 2 மெய்ட்ஸும் அவ கூட இறந்து போயிடுறாங்க, அவங்களும் பாம்பு கடிக்க விட்டு இறந்துடுவாங்க. செராப்பியன் bursts into the throne room leading Alexas in chains. செராப்பியன் அந்த priest வந்து அலெக்சாஸ உன்னாலதான் எல்லாம் ஆச்சுன்னு கட்டி இழுத்துட்டு வர்றான். When he sees the bodies, he remarks on how noble Antony and Cleopatra look and expresses the hope that they will live a happier and freer life in heaven than they found on earth. அவங்கள பார்த்தோன்னு அவன் சொல்றது இதுதான், சரி இன்னமேட்டு வந்து இவங்களை பிரிக்க யாருமே இல்லை, இந்த ஆஃப்டர் லைஃப்ல அவங்க ஹாப்பியராகவும் ஃப்ரீயாகவும் தான் வாழ்வாங்க, இந்த எர்த்ல இந்த பூமியில அவங்களை யாருமே நிம்மதியா வாழ விடல, ஆஃப்டர் லைஃப்ல அவங்க கண்டிப்பா ஹாப்பியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவன் வந்து அந்த எபிலாக் மாதிரி கடைசியா வார்த்தைகள் சொல்லி இந்த பிளே வந்து முடியுது. ஸோ திஸ் இஸ் த பியூட்டிஃபுல் பிளே ஆல் ஃபார் லவ் ரிட்டன் பை John Dryden. Hope you loved my explanation. Like and subscribe my channel for more such videos. Press the bell icon for continuous notifications and thank you for watching.